பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது, அதில் என்னென்ன விவாதிக்கப்பட்டது? அருணா, அதாவது வர இருக்கும் இந்த மக்களவை தேர்தலுக்காக அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தயாராகி வருகின்றது. தேர்தல் வியூகங்கள் வகுத்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைகளை தேசிய கட்சிகள் முன்னெடுத்திருக்கின்றது. இந்த வகையில பாஜகவினுடைய அந்த தேர்தல் வியூகம் வரக்கூடிய அந்த மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி 400க்கும் மேற்பட்ட அந்த இடங்களை கைப்பற்ற வேண்டும். குறிப்பாக பாஜக மட்டும் இதில் 370 இடங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயித்திருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு நிலையில இன்றைய தினம் டெல்லியில பாஜக கட்சியினுடைய தேசிய தேர்தல் குழு கூட்டமானது தலைமையகத்தில் நடைபெற்று வருகிறது. ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், அதே போல பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய அந்த தேர்தலுக்கு தயாராவது, அதே போல தாங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த இலக்கை 370 பிளஸ் இந்த 400 ஒட்டுமொத்தமாக அந்த 400 எப்படி எட்டுவது போன்ற விஷயங்கள் தொடர்பாக இந்த ஒரு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றது. தேர்தல் நேரத்தில் இது போன்ற மிக முக்கிய ஒரு கூட்டமாக பார்க்கப்படும் இந்த ஒரு கூட்டத்திற்கு பின்பு பாஜக தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்ற ஒரு தகவலும் பாஜகவினுடைய கட்சி வட்டாரங்கள் தரப்பிடமிருந்து சொல்லப்படுகின்றது. அந்த முதல் பட்டியல் இந்த கூட்டத்திற்கு பின்பு, இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த கூட்டம் நிறைவடைவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் நாளை அந்த முதல் பட்டியல் வெளியாகலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய அந்த தேர்தல் வெற்றி பெற செய்வது, அதே போன்று கடந்த 2 மக்களவை தேர்தல், குறிப்பாக 14, 19 அந்த நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறாத அந்த பகுதிகளில் அதற்கான காரணம் என்ன, பாஜகவுடைய அந்த தோல்விக்கு காரணம் என்ன, அதனை நிவர்த்தி செய்வது தொடர்பாகவும் இந்த ஒரு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த வரக்கூடிய தேர்தலை வெற்றிகரமாக சந்திப்பதற்கான அனைத்து வழிகளிலும் பாஜகவுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கும் பிரமுகர்கள் மூலம் அறிவுறுத்தலை தேர்தல் வழிகாட்டுதல்களை வழங்கும் விதமாக இந்த ஒரு கூட்டமானது தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது, நடைபெற்று வருகிறது. அருணா, நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பாஜகவின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை நடைபெற்றது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கும் நன்றி ராஜம்.